சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத பலன்கள், அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 12வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான மீன ராசிக்கு இந்த சித்திரை மாத கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், இந்த சித்திரை மாசத்துல மீன ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த தேதிகளில் பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பா இருக்கும், எந்தெந்த தேதிகளில் நிறைய விரை செலவுகளை சந்திப்பாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மீனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியாம போயிடும். அதனால தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மீனராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே போல நம்ம சேனல்ல 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பெயர்ச்சி பலன்களை வீடியோவா போட்டிருக்கோம். மீனராசிக்காரங்க இன்னும் உங்க ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. மீனம் அப்படின்னாலே சுறுசுறுப்பான ஒரு ராசி, கலகலப்பான ஒரு ராசி, நிறைய புத்திசாலித்தனம் உள்ள ஒரு ராசி, தன்னை சுத்தி இருக்கிறவங்களை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய ஒரு ராசி, மத்தவங்களுக்காக இறக்கப்படக்கூடிய ஒரு ராசி, எதிரிகளையும் நேசிக்கக்கூடிய ஒரு ராசி, எல்லாரையுமே ரொம்ப சீக்கிரமா நம்பக்கூடிய ஒரு ராசி, நம்பி ஏமாந்து போகக்கூடிய ஒரு ராசி, தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கக்கூடிய ஒரு ராசி, நிறைய தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ராசி, கள்ளம் கபடம் இல்லாம பழகக்கூடிய ராசி, நேசிக்கிறவங்களுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி, பணம் முக்கியம் இல்ல குணம்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி, வாழ்க்கை துணையை அளவுக்கு அதிகமா நேசிக்கக்கூடிய ஒரு ராசி, பிறந்ததுல இருந்தே வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்களையும் ஏற்ற இறக்கங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு ராசி, எவ்வளவு ஏமாற்றங்களை சந்திச்சாலும் சோர்ந்து போகாத ஒரு ராசி, சோதனைகளை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு ராசி, நம்ம ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக மத்தவங்களையும் ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்காத ஒரு ராசி, சுயநலம் இல்லாத ஒரு ராசி, இதெல்லாம் விட முக்கியமா சீரியஸான விஷயங்களை கூட சீரியஸா நினைக்காம விளையாட்டுத்தனமா கடந்து போகக்கூடிய ஒரு ராசி இந்த மீன ராசி. அதுலயும் முக்கியமா இந்த ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படிங்கறதால இந்த ராசியில பிறந்தவங்க யாருக்கும் துரோகம் செய்யணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. துரோகம் செய்யறவங்களை இவங்க பக்கத்திலேயே சேர்த்துக்க மாட்டாங்க. எதிரிகளாகவே இருந்தாலும் அவங்களுக்கு இவங்க இரக்கம் காட்டுவாங்க. மனசுக்கு பிடிச்சவங்க தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த தப்பை மன்னிச்சு ஏத்துக்குவாங்க. சொந்த பந்தங்களுக்காக ஓடி உதவிகளை செய்வாங்க. சொந்த பந்தங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஆளா போய் நிப்பாங்க. இதெல்லாம் விட முக்கியமா சொந்த பந்தங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களோ அதே அளவுக்கு நண்பர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மீனராசி. இப்படி எவ்வளவோ நல்ல குணங்கள் மீனராசிக்கு இருந்தாலும் இவங்க பணத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறதால இவங்களால அவ்வளவு சுலபமா பணத்தை சேமிக்க முடியாது. பெரும்பாலான மீனராசிக்காரங்க நிறைய விரைய செலவுகள் பண்றவங்களா இருப்பாங்க. இவங்க கைகள்ல பணம் இருக்கு அப்படின்னா தாறுமாறா செலவுகளை செய்வாங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பணத்தை செலவு பண்ணிட்டு ஐயோ அவசரப்பட்டு செலவு பண்ணிட்டேன்னு அப்புறமா உட்கார்ந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மீனராசிக்காரங்க அவங்களோட சந்தோஷத்துக்காக வாழ்ந்த நாட்களை விட அவங்கள சுத்தி இருக்கிறவங்களோட சந்தோஷத்துக்காக வாழ்ந்த நாட்கள் தான் அதிகமா இருக்கும். இப்படி மற்றவங்களோட சந்தோஷத்துக்காகவே வாழக்கூடிய மீனராசிக்காரங்க சமீப காலமா நிறைய தடுமாற்றங்களை சந்திச்சுட்டு வராங்க, நிறைய நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வராங்க. ஒரு சில மீனராசிக்காரங்க கடுமையான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் சமீப காலமா சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மீனராசிக்காரங்க தற்சமயம் விரைச்சனியோட ஆதிக்கத்துல இருக்கிறதால இவங்க கைகள்ல பெரிய அளவுல பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு வகையான பண நெருக்கடி அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதையும் மீறி இவங்க கைகள்ல பணத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா எங்க இருந்தாவது ஏதாவது ஒரு வகையில விரை செலவுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த விரைச்சனை காலத்துல பெரும்பாலான மீனராசிக்காரங்க நிறைய பண இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. ஒரு சிலர் நண்பர்களை நம்பியும் சொந்த பந்தங்களை நம்பியும் பணத்தை இழந்துட்டு நிக்கிறாங்க. தொழில் ரீதியான நஷ்டங்கள் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு சிலர் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சு மருத்துவம் சார்ந்த விரை செலவுகளை சந்திச்சு வராங்க. இதெல்லாம் விட முக்கியமா ஒரு சில மீனராசிக்காரங்க சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்களுக்கு வேலை தேடி போகக்கூடிய அளவுக்கு பண நெருக்கடியையும் இந்த விரைச்சனி ஏற்படுத்தி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த தமிழ் புத்தாண்டோட முதல் மாதமான சித்திரை மாதமாவது மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த சித்திரை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மீனராசி அன்பர்கள் மாதத்தோட முதல் 10 நாட்கள் ரொம்பவே கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. வாகனங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அதுலயும் முக்கியமா இரவு நேர வாகன பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த சித்திரை மாதத்தோட முதல் 10 நாட்களும் உங்க ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சனி பகவானோட இணைஞ்சு செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் பண்ண போறார். பகை கிரகங்களான சனியும் செவ்வாயும் விரயஸ்தானத்துல ஒன்னா இணையக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகள் ஏற்படும். ஒரு சில மீனராசிக்காரங்க திடீர் விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் ரத்த காயங்களை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுலயும் முக்கியமா பாத்ரூம்ல வலிக்கு விழுறது, வீட்டு வாசல்ல தடுக்கி விழுறது, பைக்ல போகும்போது சின்ன விபத்துக்களை சந்திக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில பாதிப்புகள் இந்த மாதத்தோட முதல் 10 நாட்கள்ல கண்டிப்பா இருக்கும். இது கூடவே விரயஸ்தானத்துல சனியும் செவ்வாயும் இணையக்கூடிய இந்த கிரக அமைப்பு உங்களை சுத்தி நிறைய பகைவர்களை உருவாக்கும்.
குறிப்பா உங்களோட நண்பன் உங்களோட எதிரியா மாறுறதுக்கும் உங்க கூட பிறந்தவங்க உங்களோட துரோகியா மாறுறதுக்கும் இந்த காலகட்டத்தில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதனால மீனராசி அன்பர்கள் இந்த சித்திரை மாதத்தோட முதல் 10 நாட்களும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருங்க. நண்பர்களா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. நீங்க உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துல உங்க கூட வேலை பார்க்கறவங்க கூட தேவையில்லாத வாக்குவாதங்களை வளர்த்துக்காதீங்க, தேவையில்லாத மனக்கசப்புகளை உருவாக்காதீங்க. முக்கியமா உத்தியோகத்துல இருக்கிறவங்க உங்க மேல் அதிகாரிகள் கிட்ட முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போயிருங்க. அதே போல புதுசா ஏதாவது முயற்சிகள்ல இறங்குறீங்க அப்படின்னாலும், புதுசா ஏதாவது ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் இந்த மாதத்தோட முதல் 10 நாட்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, செவ்வாயும் சனியும் ஒன்னா இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும், மன தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த கிரக சேர்க்கை உங்களை ஒரு சில தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு தூண்டிவிடும், பணம் சம்பந்தமான திடீர் விரைய செலவுகளை ஏற்படுத்தும். இதெல்லாம் விட முக்கியமா சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்க புதுசா ஏதாவது முயற்சிகள்ல இறங்குறீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. அதே நேரம் இந்த சித்திரை மாதத்தோட முதல் 10 நாட்களை மட்டும் தவிர்த்துட்டு மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கு ரொம்பவே யோகமான காலகட்டமா இருக்க போகுது. ஒரு சில அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது. திடீர் முன்னேற்றங்களையும் நீங்க அடையக்கூடிய காலகட்டமா இந்த சித்திரை மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது இருக்க போகுது. குறிப்பா இந்த சித்திரை மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மீனராசிக்கு பயிற்சியாகி ராகு பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ணுவார். மீனராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் உங்களோட யோகாதிபதி அப்படிங்கறதால அவர் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நிறைய யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். குறிப்பா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு உங்களோட தொழில எதிர்பாராத திடீர் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். பெரிய அளவுக்கு தொழில முன்னேற்றம் இல்லாம ஒரு மாதிரியான மந்த நிலைமையை தொடர்ச்சியா நீங்க சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னாலும் செவ்வாய் பகவான் உங்களோட ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான மந்த நிலைமை முழுமையா விலகும். அதே போல உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற செவ்வாய் பகவான் நிறைய மன உறுதியை கொடுப்பார், தன்னம்பிக்கையை கொடுப்பார். ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு தம்பி தங்கைகள் மூலமா ஒரு சில உதவிகளை ஏற்படுத்தி கொடுப்பார், நிறைய பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார், போதாக்குறைக்கு சுபகாரிய தடைகளையும் முழுமையா விளக்குவார். அதாவது நீங்க தொடர்ச்சியா திருமணம் மாதிரியான சுபகாரிய தடைகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த சித்திரை மாதத்தோட பிற்பகுதியில அந்த மாதிரியான தடைகள் எல்லாம் முழுமையா விலகும். திருமணம் ஆகாம தவிக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு திருமண வரன் வீடு தேடி வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சித்திரை மாதத்தோட பிற்பகுதி இருக்கும். அதே போல நீங்க வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னாலும் சரி, வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னாலும் சரி, இந்த சித்திரை மாதத்தோட பிற்பகுதியில தாராளமா முயற்சிகளை செய்யலாம். ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறமா உடனடி வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாசத்துல உங்க ராசிக்கு 2வது வீடான குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில குருவும் சூரியனும் ஒன்னா இணைஞ்சு இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்படிங்கிறது இருக்காது. சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கலாமே ஒழிய பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. அதே போல ஒரு சில மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அளவுல கடன் நெருக்கடிகள்ல சிக்கி இருப்பீங்க. ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்க வேண்டிய ஒரு சூழல்ல சிக்கி இருப்பீங்க. அதுலயும் முக்கியமா எவ்வளவுதான் மாடா உழைச்சாலும் கடன்களை முழுமையா அடைக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியையும் தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே வருவீங்க. இப்படி தொடர்ச்சியா கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை நீங்க சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு யோகமான காலகட்டமா இருக்கும். செவ்வாயும் சூரியனும் உங்க ராசிக்கு 2வது வீட்டுல இருக்கிறதால பெரிய அளவுல உங்க கைகள்ல பணப்புழக்கம் ஏற்பட்டு கடன்களை அடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சித்திரை மாதம் இருக்கும். அதே நேரம் இது விரைச்சனி காலம் அப்படிங்கறதால என்னதான் உங்களுக்கு பணம் பல வழிகளில் இருந்து வந்தாலும் விரைய செலவுகளும் கண்டிப்பா உங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால மீனராசிக்காரங்க பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. தேவையில்லாத விரைய செலவுகளை முழுமையா கட்டுப்படுத்திருங்க. நன்றி, வணக்கம்.